குடும்பத்தினருக்கு யாரோ செய்வினை செய்துவிட்டார்கள் என்று அஞ்சிய தந்தை. மகனின் கலைப்பாட திட்டத்தின் பொருளை செய்வினை பொருள் என்று நினைத்த தந்தையின் பதிவு சமூக ஊடகங்களில் வைரலானது. இது குறித்து இஸ்வான் ஷா ஒமார் தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். ஒரு வெள்ளை துணியில் 3 முடிச்சுகள் கொண்ட பொருளை கண்ட இஸ்வான் தனது குடும்பத்தினருக்கு யாரோ செய்வினை வைத்துவிட்டதாக எண்ணி அதனை தூக்கி வீசும்படி தன் மனைவியிடம் கூறியதாக அவர் அப்பதிவில் குறிப்பிட்டிருந்தார். அதன் பின் அப்பொருளை தன் மகன் தேடத் தொடங்கிய போதுதான் அது கலை பாடத்திட்டத்தின் டைடாய் எனும் பொருள் என்பது தமக்கு தெரிய வந்ததாகவும் இது போன்ற பொருளை பார்த்தவுடன் அச்சமடைவது இயல்பு என்றும் இஸ்வான் நகைச்சுவையாக பதிவிட்டுள்ளார். இஸ்வான் ஷா ஒமாரின் இப்பதிவு சமூக ஊடக பயனர்களின் கவனத்தை ஈர்த்தது. தான் இதை 100 நாள்கள் தொடர்ந்தால் அண்டை வீட்டுக்காரர்கள் தன்னை பகுதி நேர செய்வினை செய்பவராக நிச்சயம் கருதுவார்கள் என ஷாஷா நிஷா என்ற பயனர் நகைச்சுவையாக கருத்து பதிவிட்டுள்ளார்.